Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about standard 9th science. Physics la chapter number 3. Name of the lesson fluids. Fluids lesson la page number 31 la irukra problem number 4 paakalam. Question paathalam parunga. A hydraulic system is used to lift a 2000 kg vehicle in an auto garage. அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது இட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதோட வெஹிக்கலோட வெயிட் எவ்வளோ இருக்குதா, மாஸ் வந்து 2000 கிலோகிராம் இருக்கான். இஃப் த வெஹிக்கல் சிட்ஸ் ஆன் அ பிஸ்டன் ஆஃப் ஏரியா 0.5 மீட்டர் ஸ்கொயர், அந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்குன்னா 0.5 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு to a piston of area 0.03 மீட்டர். 5 மீட்டர் இருக்கிறதுல எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 0.03 மீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தட் மஸ்ட் பி அப்ளை டு லிஃப்ட் வெஹிக்கல்? மொத்த ஏரியா 0.5 இருக்குது, ஆனால் அதில் 0.03 தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணணுமா நம்ம கொடுக்கணும் அந்த வெஹிக்கலை லிஃப்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க டேர்ம்லாம் எழுதிக்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது கிவன் டேர்ம் தான். ஸோ கிவனில் பார்த்தீங்கன்னா 2000 கிலோகிராம், அதாவது மாஸ், வெஹிக்கலோட மாஸ் கொடுத்துருக்குறாங்க 2000 கிலோகிராம். ஓகேவா? எப்போவுமே இதில் வந்து ஃபோர்ஸ்னால் நமக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ மாஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 2000 கிலோகிராம் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? 9.8 போட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை என்ன ஆன்சரோ அதுதான் ஃபோர்ஸு. தட் வில் பி கால் இட் அஸ் F1. ஓகேவா? இனிஷியலாக இருக்கிறது F1ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2000 இன்ட்டு 98, அப்போது நம்ம 98 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 8 16, பேலன்ஸ் 1, 9 2 18 + 1 19. ஸோ 196. ஆல்ரெடி இங்கே 3 0 ஆட் பண்ணணும். இதில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 19,600 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அதாவது நியூட்டன் போட்டுக்கலாம். இதான் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த வெஹிக்கல் சிட்ஸ் ஆன் அ பிஸ்டன் ஆஃப் ஏரியா, அப்போ ஏரியா ஆன் த வெஹிக்கல் இன் அ பிஸ்டனில் வந்து எவ்வளோ அது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா தட் வில் பி கால் இட் அஸ் A1 which is equal to 0.5 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறமா அது எவ்வளோக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது. ஸோ ஏரியா, அதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஏரியா, அதாவது ஏரியா ஆன் விச் ஃபோர்ஸ் F2 இஸ் அப்ளைடு, எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஏரியாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அது A2 which is equal to, கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 0.03 மீட்டர் ஸ்கொயர். கவர் பண்ணியிருக்கிறது இவ்வளோ ஏரியா தான் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அப்போ F2 எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும் அந்த வெஹிக்கலை லிஃப்ட் பண்ணுறதுக்கு. அப்போ F2 வில் பி த கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு மாஸ் கொடுத்துருக்குறாங்க, மாஸை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. வி ஹவ் டு மல்டிப்ளை பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த வேல்யூ வந்து 9.8, அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி F1 போட்டுக்கிட்டாச்சு. ஸோ ஏரியா கவர்ட் ஆன் த வெஹிக்கல், எவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்கிறது 0.5. அவ்வளோத்தில் எவ்வளோ நம்ம ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளோ ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா 0.03. அப்போ இது மீதி உள்ளதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுதான் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார்முலா. ஸோ இதில் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறதுனால ப்ரெஷர் P1 இஸ் ஈக்குவல் டு P2. ஸோ ஆஸ் வி ஆல் நோ P1 ப்ரெஷரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா, F1 பை A1, F2 பை A2. இதில் நமக்கு F2 தான் வேணும். அகெயின் ஃபார்முலா மாடிஃபை பண்ணுங்கள். F2 இஸ் ஈக்குவல் டு A2 F1 பை A1. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F2 இஸ் ஈக்குவல் டு A2ஓட வேல்யூ என்னது 0.03. ஓகேவா? இன்ட்டு அண்ட் F1ஓட வேல்யூ எவ்வளோ 19,600. இதில் ஒரு மீட்டர் ஸ்கொயர், இங்கே வந்து ஒரு கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை A1ஓட வேல்யூ எவ்வளோ நமக்கு 0.5
மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் கெட் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? மீதி இருக்கிற டேர்ம்லாம் எழுதலாம். 0.03 இன்ட்டு 19,600 டிவைடட் பை 0.5. ஸோ 0.5 கேன்சல் பண்ணுறதுக்கு 10ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 0.03 இன்ட்டு 19,600. ஸோ ஹியர் வந்து 5. ஓகேவா? ஸோ 5 டேபிள் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 3 5s are 15, பேலன்ஸ் 4, 9 5s are 45, பேலன்ஸ் 1 2. ஸோ 39200. இதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 392 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 6 27, பேலன்ஸ் 2, 9 + 2 11. ஸோ 1176. ஆல்ரெடி இங்கே 30 இருக்குது, சாரி 20. ஸோ நம்ம 2 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கணுமா? ஸோ 2 டிஜிட் கெட் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இதோட யூனிட் வந்து என்னது? நியூட்டன். கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா நியூட்டன்னு எழுதலாம். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து மீதி லிஃப்ட் பண்ணுறது கொடுக்கணும் அப்படின்னா 1176 நியூட்டன். 1176 நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து லிஃப்ட் பண்ண முடியும். கிளியர் சில்ட்ரன்? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தேங்க்யூ.